வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கை இனியதாக அமைந்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இந்த மார்கழி பூக்கள்ல இயற்கையிலே எத்தனைலாம் பூ இருக்குங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, ஆண்டாள் இயற்கையை எப்படி ரசிச்சிருக்கா, ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து இந்த மாதிரி மாதவி பந்தல் மேல இங்க இந்த குருவி கூவுறது, இந்த கிளி கத்துறது, எல்லே இளங்கிளியே கிளி போல பெண்ணே, அப்படியெல்லாம் இந்த இயற்கையில் உள்ள பறவைகளெல்லாம் பற்றி பாடியிருக்கா. மிருகங்களை பற்றியும் பாடியிருக்கா. எருமையை பற்றி சொல்லியிருக்கா இல்லையா? அந்த ஜோர்லேயே அவள் இன்னொரு மிருகத்தையும் பற்றி பாடியிருக்கா. அதை பார்க்கணும்னா இவளுக்கு யார் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, அவள் அப்பா பெரியாழ்வார் அந்த குழந்தைய உட்கார வச்சு, சுவாமி என்னெல்லாம் அவதாரம் எடுத்திருக்கார் தெரியுமா, மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் கதையை சொன்னதுனால அவளுடைய மனக்கண் முன்னால இது எல்லாத்தையும் மனசுல வாங்கி போட்டுருக்கா. இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் நீங்க அழைச்சிட்டு போய் ஜூ அப்படின்னு ஒன்று இருக்கே, மிருக காட்சி சாலை அப்படின்னு கொண்டு போய் காட்டிடுறீங்க. ஒட்டச்சிவிங்கி பார்த்தியா, அதை பார்த்தியா, இதை பார்த்தியான்னு இப்போ சுலபமாக இருக்கு. அதாவது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதோட இல்லாமல் இங்கே தான் நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தின் பெருமையை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது எல்லா சுவாமி புறப்பாடு அப்படின்னு வரும் பொழுது, இன்னைக்கு வெள்ளி ரிஷபமா வா வா அப்படிம்பாங்க, இன்னைக்கு புருஷாமிருக வாகனமா, இப்படி ஒரு பயில் வாகனத்துல முருகன் வருவான், பார்வதி சிங்கத்துல வரா, பாரு புலி மேல ஐயப்பன். இப்படி இந்த வாகனங்களை எல்லாம் காட்டி 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 எங்களுக்கு புலின்னா என்னன்னு தெரியும், சிங்கம்னா என்ன தெரியும், ஹனுமத் வாகனம்னே உண்டு, கருடாழ்வார்னாக்கா கருடன்னா என்னன்னு தெரியும். ஆக இந்த கோவில் திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது குதிரை வாகனம், இது தங்க குதிரை, இது வெள்ளி குதிரை, இந்த சின்ன குழந்தையெல்லாம் தூக்கி இங்கே கழுத்துக்கு மேலே உட்கார வச்சு, அது இந்த கால் அப்படி முன்னால் அப்பாவுடைய இந்த தோளில் தொங்க போட்டுருக்கும், இந்த கையால் அந்த தலையில் இப்படி கையை வச்சுண்டு அழகர் சாமியை ஆற்றுல இறங்குற போது நீங்கள் பார்க்கணும், எத்தனை குழந்தைகள் காவடி மாதிரி தூக்கி கழுத்தில் போட்டுட்ருப்பாங்க. அப்படி இந்த சுவாமி திருவிழா வரும்போது பத்தியா 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 இதுதான் சிங்க வாகனம், பாரு சிங்கம் பாரு, சிங்கத்தையும் பார்க்கணும், சிங்கத்து மேலே இருக்கிற சாமியும் பார்க்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் என்னென்ன மிருகங்கள்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டாளுக்கு அவ அப்பா ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும், சிங்கம்னா எப்படிப்பா இருக்கும்னு அவ கேட்டிருக்கணும், இந்த நரசிம்மமூர்த்தி எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் விவரிச்சிருக்கணும். இல்லாட்டா இவ தன்னுடைய பாசுரத்தில் மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, இந்த தமிழ் வார்த்தைகள் கேட்குற பொழுது ஒரு சிங்கம் குகைக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிற சிங்கமானது கண் விழிக்கிறது. கண் விழிக்கிற பொழுது அது கண்ணெல்லாம் செக்கச்சவேலு செவந்திருக்கு. அது எழுந்து என்ன பண்ணும், உடனே வெளியில் வராது, நீட்டி நிமிர்ந்து அந்த பிடரியெல்லாம் சிலிர்த்து கொண்டு அந்த உடம்பெல்லாம் நீட்டி நிமிர்ந்து அது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ வண்ணா நீ வர வேண்டும். எப்படி அந்த குகைக்குள்ளே படுத்து கொண்டிருக்கிற அந்த சிங்கமானது அறிவுற்று தீ விழித்து, கண்கள் அப்படியே செக்கச்சவேல்னு தீ மாதிரி எரியறது, தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி உடம்ப சிலிர்த்து அப்படி ஒரு வீறு நடை போட்டு வெளியே வருகிறதே, அது போல கண்ணா நீ நடந்து வரணும், அதை நாங்கள்லாம் பார்க்கணும். அப்போ சிங்கத்தோட ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்கிறோமே, ஆண் சிங்கம் போல வீரன் அவன் நடந்து வர அழக அப்படி அவ சொல்லுவா. அது எதுக்கு சொல்ல வர, ஒரு மிருக காட்சி சாலையெல்லாம் இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் எளிதாக இருக்கிறதோ அன்னைக்கெல்லாம் இருந்ததில்லை. இப்போ கோவிலில் போய் பார்க்கும்போது தசாவதாரம் பார்க்கின்ற பொழுது நம்ம அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்பெல்லாம் பத்தியா இதுதான் மச்சாவதாரம் மீன், அப்புறம் ஆமை பத்தியா இது வராக அவதாரம் போர், வைல்ட் போர் அப்படின்னு சொல்வேளே அப்படின்னு ஒருனா சொல்லி, இவன் சாவேஜ் மேன், பரசுராமனை சாவேஜ் மேன், அப்புறம் இவன் வாமனன்னாக்கா ஹீஸ் அ டுவாஃப், அப்படியெல்லாம் ஒரு
ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அவதாரமாக காட்டின்னு வரப்போது சில மிருகங்கள், சில வகையான மனிதர்கள், அதெல்லாம் தெரியும். ஆண்டாள் பாடியிருக்கிற பாசுரத்தில் இந்த மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமா போலே பூவை பூவண்ணா, நீ உட்காந்து எங்கே எல்லாரையும் நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்கணும். இப்போ அவள் எங்கே வந்திருக்கான்னா, ஒரு பொண்ணா எழுப்பியே, நீ எழுந்துரு நீ எழுந்துரு, மாமி அவளை எழுப்புங்களே, அவள் என்ன செவிடா இல்லை கும்பகர்ணனுக்கு தங்கையா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவ. இனிமே மக்கள் எல்லாரும் எழுந்தாச்சு, இனிமே உங்களை எழுப்பி பிரயோஜனம் இல்லை, எழுந்து வரவங்க வாங்கோ. ஏன்? நம்ம நந்தகோபனுடைய அரண்மனைக்கு போக வேண்டும். அங்கே தூங்கி கொண்டிருக்கும் பலதேவன், கிருஷ்ணன், யசோதா, நந்தகோபன், நப்பின்னை எல்லாரையும் எழுப்பி, கண்ணா நீ அங்கே ஒரு சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் அப்படி நீ என்னன்னு ஆராயணும் கண்ணா. நீ உட்காந்துக்கோ, எப்படி வரணும், நீ தூங்கி எழுந்து அப்படியே கம்பீரமாக வரதை நாங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது இதுக்கு பேர் தான் சொல் சித்திரம்னு பேர். சொல் சித்திரம். இந்த சொல்லை கேட்கின்ற பொழுது நம்மளுடைய மனக்கண் முன்னால் அந்த படம் அப்படியே விரியணும். அப்படியே கண்ணன் எழுந்து வர அழகும், அவன் படுக்கையிலேருந்து அப்படி எழுந்து சிங்கம் மாதிரி வரான்கிற அழகும், உண்மையிலேயே இந்த பாசுரங்கள் எல்லாம் அணுவாக ரசிக்கலாம். ஏன்னா ஒரு பிட்டுலேயும் ஒரு சுவை அவ்வளவு அழகாக இருக்கும். மாணிக்க வாசகர் அவரும் இயற்கையை பற்றி ரொம்ப அழகாக பாடியிருக்கார். நீங்கள் சூரியோதயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா செகப்பா செக்கர்வானம் அப்படிங்கிறோமே, செக்கர்வானம் வந்த பிறகுதான் சூரிய உதயம் ஆகும். அப்போ அந்த செக்கர்வானம்ங்கிறது என்னது? சூரியன் இல்லையா அப்படின்னா இல்லை. சூரியனுக்கு முன்னால வருகிறவன் அவனுடைய தேரோட்டி அருணன். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. அப்படி இருள் போறதுக்காக அருணன்கிற தேரோட்டி வரா முன்னால சக்கச்சவேல்னு. அருணோதயம் அப்படின்னு சொல்றோமே, அருணோதயம்ங்கிறது சூரியோதயத்துக்கு முன்னால. அதற்கு பின்னால சூரியன் வருகிறான். அவர் எவ்வளவு அழகா அதை பார்த்துருக்கணும். கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மத்தண்ணலங் கண்ணார் திரள் நிறை அறுபதம். நம்மள எத்தனை பேருக்கு வண்டுக்கு 6 கால் இருக்குன்னு தெரியும், தேனீக்கு 6 கால்னு தெரியுமா? அந்த பாட்டில் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் அப்படின்னாக்கா, முரல்றதுங்கிறது ஒரு ஒரு சத்தம் போடும் இந்த வண்டு தேனி எல்லாம். நாம் பேசுகின்ற பொழுது இந்த மூக்கோட ஓசை சேரலைன்னாக்க ஒலி அழகாக இருக்காது. உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், இப்போ பாருங்க. திரள் நிறை அருமணம், எங்க அந்த மூக்கு சேர்ந்தாதானே திரள் நிறை அறுபதம் முரல்வன, மூக்கு முரல்வது. அதை திருநாவுக்கரசர் சொல்லுவார், மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். ஆனால் வாய் பேசும்போது மூக்கு நீயும் உன்னுடைய பங்கை கொடுத்தாதான் அது சுவையாக இருக்கும், அது ஒலியாக இருக்கும். முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு அவர் பாடுகின்ற பொழுது, அறுபதம் 6 கால்களை கொண்ட வண்டினம் அப்படி. அப்போ இயற்கையில் அவர் எவ்வளவு கீனாக பார்த்துருக்கணும். நாமளும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், ஆனால் நமக்கு எத்தனை கால் இருக்கும்னு நமக்கு தோணாது. 8 கால் பூச்சின்னு பேர் இருக்கிறதுனால அதுக்கு 8 கால் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு 8 கால் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம அழகாக தமிழில் 8 கால் பூச்சி அப்படிங்கிறோம். இப்போ இந்த 6 கால் வண்டு, எறும்பு, இதெல்லாம் இயற்கையில் என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் ஒரு பாட்டுலேயும், அதாவது இந்த 30 பாட்டும் சரி, இந்த 20 பாட்டு ப்ளஸ் திருப்பள்ளி எழுச்சி ஆகட்டும், எல்லாத்துலேயும் சேற்றிதழ் கமலங்கள் சேரா இருக்கும் தடாகத்தில். ஆனால் அந்த தாமரைப்பூ மலர்ந்துருக்கும், ஒன்று மொட்டு இப்படி இருக்கும், ஒன்று இப்படி பூத்து இருக்கும், இலைகள் சாஞ்சிருக்கும். இதெல்லாம் நின்று அது தண்ணி சலசலக்கும் பொழுது இந்த பூக்களை எல்லாம் பார்க்கின்ற போது எம்பெருமானுடைய திருவடி தான் அவருக்கு ஞாபகம் வருது. என்ன? தாயாருடைய முக கமலம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ பூக்களோடு இறைவனை ஒப்பிட்டு 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 பார்க்கறது தான் இந்த மார்கழியோட ருச்சியே. இந்த மார்கழியோட ருச்சி அப்படின்னு சொன்ன உடனேவே இன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு நமக்கு தோணும். திருக்கண்ணன் அமுது அப்படின்னா நீங்கள் பாயசம் அப்படிங்கலாம். ஆனால் இந்த அக்கார அடிசில்ங்கிறது அழகர் கோயில்
அக்கார அடிசில் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், அங்கே இருக்கிற அம்பி பட்டர்னு ஒரு தரம் எங்களெல்லாம் பொறுமையாக சொன்னார். நீங்கள் வீட்டில் பண்ணுற அக்கார அடிசில் வேறு, இங்கே கோவிலில் பண்ணுற அக்கார அடிசில் வேறு. என்னன்னு கேட்டால், தினை அரிசி பயத்தம் பருப்பு அதுதான் அங்கே வந்து பால்லையே வேக வச்சு அதுக்கு நல்ல கட்டி வெல்லத்தை போட்டு நெய் விட்டு அதை அப்படியே துவள கிளறி ஏலக்காயெல்லாம் போட்டு திராட்சை பழம்லாம் போட்டிருப்பா. ஆக மொத்தம் தினை அரிசியும் பயத்தம் பருப்பும் சேர்ந்தது தான் இந்த இந்த கோவில் அக்கார அடிசில். சரி, அக்கார அடிசில்னு சொன்னால் நாக்கு இனிக்கிறது. கண்ணனுடைய கதை கேட்டாலும் நமக்கு இனிக்கும் இல்லையா? மார்கழி மாதம் கண்ணனுக்கு உகந்த மாதம். ஸோ கண்ணனுடைய ஒரு சின்ன கதை இப்போ பார்க்கலாமா? என்னன்னு கேட்டால், கண்ணன் எல்லா குழந்தைகளோடையும் குளிக்க போகிறான். நதியில், யமுனை நதியில் போய் குளிக்க போகிறான். எல்லா குழந்தைகளும் கரையிலேருந்தே குதிக்கிறதெல்லாம் ஒரு வழக்கம். இப்போல்லாம் தண்ணியை கண்டா பயப்படுறோமே, அப்போ எல்லா குழந்தைகளும் மரத்துலலாம் ஏறி தொப்பு தொப்புன்னு குதிப்பாங்களாம். குதித்து நீஞ்சி விளையாடி ஒத்தம் பிடிச்சி அமுக்கி தண்ணிக்குள்ளே, இதெல்லாம் அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற விளையாட்டு. பெண்கள்லாம் ஒரு ஓரத்தில் மஞ்சள் உரசி முகத்தில் பூசிக்கிட்டு ஊர் வம்பெல்லாம் பேசிட்டு இது வரைக்கும் இந்த புடவையை கட்டி அது ஒரு பக்கத்து புடவையை துவைச்சி அதை புழிஞ்சு அதை கட்டி கொண்டு இதை அடித்து துவைச்சி இப்படியெல்லாம் இது பண்ணி குடத்தில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்த காலம் உண்டு. இப்போ இந்த குளிச்சுன்னு இருக்கிற பொழுது வெறும் உடம்போட குளிக்கக்கூடாது. நம்ம மணிகிரீவன் அந்த நாரதர் சாபம் போட்ட அந்த கதையை கேட்டோம் இல்லையா? குபேரனோட பசங்க நலகூபரன் மணிகிரீவன் கதை. அந்த காலத்தில் யாருமே உடம்புல துணி இல்லாமல் குளிக்க மாட்டார்கள். தண்ணீருக்கு நீ தர வேண்டிய மரியாதை. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், இந்த கண்ணன் நம்மளெல்லாம் முதல்ல மாதிரி அடியில் வந்து காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஓசப்படாமல் தண்ணிக்குள்ளேயா வந்து கண்ணனுடைய இடை துணியை அப்படியே அவுத்து தண்ணியோட போக விட்டுடுறான். கண்ணனுக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம தானே எப்போதும் விஷமம் பண்ணுவோம், இவன் பார் அப்படி பண்ணிட்டான்னு. எல்லா பசங்களும் கரை ஏறியாச்சு. கண்ணா வா 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 அப்படின்னாக்கா, டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, எவனானு ஒரு துணி போடுங்கடா, ஒரு துண்டத்தை போடுங்கடான்னு பாவம் கெஞ்சறான். நீ எங்களெல்லாம் பண்ணுறல்ல, பண்ண மாட்டோம் போ அப்படின்னு சொன்ன உடனே குளிரில் நடுங்கிறது குழந்தை. பாவம் அவன் என்ன பண்ணுறது, கரை ஏற முடியல, எப்படி வருவான், வெக்கம். அப்போ அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கோபி தண்ணி எடுக்க வந்தாளாம். அவன் இன்னும் கழுத்து மட்டும் தண்ணியில் தன்னை அமுக்கிட்டானான். அவளுக்கு புரிஞ்சுடுத்து, இந்த பசங்கள்லாம் இங்கே கை தட்டி சிரிக்கிறத பார்த்தா அவனோட இடை துணியை எவனோ அவிழ்த்து விட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, அந்த சிற்றாடைன்னு ஒன்று போடுவாங்க அப்படி மேலே ஒரு ஓடினி அப்படிம்பீங்களே, அதை என்ன பண்ணுறா, ஓடுகின்ற நீரில் அந்த ஓடுனியை கழட்டி போடுறாவ. கிருஷ்ணா எடுத்துக்கூடா அப்படின்னுட்டு ஒரு சின்ன தாவணி வச்சுக்கோங்களேன், அது அந்த தண்ணியோட மிதந்து வருது. கிருஷ்ணர் அதை அவளை பார்க்குறான். பார்த்து இந்த காலம் மாதிரிலாம் ஓ தேங்க்யூ எல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. உனக்கு நான் கண்டிப்பாக அருள் புரிவேன். அவளுக்கு துணி பஞ்சமே இருக்காது. அந்த துணியை ரொம்ப நன்றி உணர்வோடு அவன் இடையில சுற்றி கொண்டான். கரையேறி வந்தான். டேய் உங்களுக்கெல்லாம் சின்ன துணி, இங்கே பாடுற எவ்வளோ பெரிய துணி நான் கட்டின்னு வந்திருக்கேன்னு கண்ணன் சிரிச்சானா. இங்கே இந்த பொண்ணு, இந்த கோபிகை அவனுக்கு ஒரு சின்ன துணியை கொடுத்தா. இதே கருணையை எங்கே காட்டினா, திரௌபதியை மானபங்கப்படுத்துகின்ற பொழுது ஒரு புடவையா கொடுத்தான். துச்சாதனன் இழுக்கிறான், மலை போல குவித்தான். அந்த கோபிகை ஒரு துணி கொடுத்ததுக்கே கருணை வள்ளல் இதை எங்கே இன்னொரு பெண்ணுக்கு காட்டுறான். ஆக மொத்தம் பெண்ணினங்களுக்கு, இந்த பெண்கள் எல்லாருக்குமே ரட்சிப்பவன் அவன் இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால அவனுக்கு இவ்வளோண்டு ஏதாவது கொடுத்தா கூட அவனுக்கு நிறைய தரத்துக்கு முடியும் அப்படிங்கிறத நம்பணும். ஸோ இறைவனுக்கு நம்ம என்ன படைச்சாலும் என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கட்டும், அதை நீ அன்போட படைச்சேன்னு இதை போல் 100 பங்கு உனக்கு அவன் கொடுப்பான். இதே தான் ஆச்சு சந்தீபினி முனிவருடைய ஆசிரமத்தில். இவரோட படித்தவன் தான் குச்சேலன், சுதாமான்னு பேர். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆசிரமத்தில் எல்லா குழந்தைகளும் சமம். நீ பணக்கார வீட்டு பையனாக இருக்கலாம், ஏழை வீட்டு பையனாக இருக்கலாம், எல்லாருக்கும் பாடம் ஒன்று, எல்லாருக்கும் ரிஷி பத்னி சமைக்கிற சமையல் ஒன்று, சமமாக உக்காந்து சமபந்தி
போஜனம், இந்த சமபந்தி போஜனம் அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளும் சாப்பிடணும். அவா தட்டை கொண்டு போய், தட்டோ இலையோ கொண்டு போய் அந்த கொல்லை பக்கத்தில் போடணும். எல்லா குழந்தைகளும் பண்ணணும் அதை. அப்புறம் எல்லா குழந்தைகளும் படுத்துன்னு இருக்கும்போது எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டாச்சா, தூங்கியாச்சா, பால் குடிச்சாச்சான்னு அந்த ரிஷி பத்னி ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துட்டு வருவா. ஒரு நாளைக்கு 2 பேராக என்ன பண்ணுவா, அடுப்புக்கு சுள்ளி வேணும், இங்கே ஹோமம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேணும், சமித்துக்கள்லாம் வேணும். கண்ணா, நாளைக்கு கிளம்புற நீயும் சுதாமாவும் போயிட்டு வரேளா அப்படிமா? அதுக்கு என்ன, காட்டுக்கு போய் இந்த சுள்ளி எல்லாம் எடுத்துன்னு வரணும், அவ்வளவுதானே. அடுப்புக்கும் வேண்டிருக்கும், அதெல்லாம் போகிறோம் 2 பேருன்னு போது கொஞ்சம் கர்ஜிக்கிறது மேகமெல்லாம், ஒருவேளை மழை வரலாம், நாளைக்கு பார்த்து போயிட்டு வாங்க 2 பேருன்னு சொல்கிறா. சுதாமா சொல்கிறான்பா, நம்ம 2 பேரும் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகின்ற பொழுது கண்ணன் முன்னால் ஓடி போயிட்டான். இவன் என்ன பண்ணுறா, அந்த ரிஷி பத்னி, சுதாமா இங்கே வான்னு சொல்லிட்டு, இது பாரு மழை வரும் போல இருக்கு, நீ வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும், எப்பான்னு பசிச்சதுன்னா இதில் அவல் வறுத்து வச்சிருக்கேன், இதை முடிச்சு கட்டித்தரேன், நீயும் அவனுமா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு. சரின்னு வாங்கி அதை அப்படி தோளில் போட்டுட்டான். இங்கே தோளில் போட்டுனா அந்த துண்டை இடுப்பில் டக் பண்ணினுட்டான். அப்போ கிருஷ்ணரோட அவன் போயின்னு இருக்கிற போது 2 பேரும் பிக்கேன்னு என்னமோ பேசி சிரிச்சு, என்னடா சத்தம் அது சலக்கு சலகுன்னு. அவன் அந்த எரிக்கி பிடிச்சின்னு, ஒன்றும் இல்லையே வா போகலாம் அப்படிங்கிறான். அதாவது இந்த முடிச்சு கட்டி கொடுத்துருக்கிறது இவனுக்கு தெரியக்கூடாதான், கண்ணனுக்கு தெரியக்கூடாதான். கண்ணனுக்கா தெரியாது, இவனோட அறியாமை, அதாவது இவனுடைய சின்ன புத்தி. நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, ஐயா அவருக்கு ரொம்ப சின்ன புத்திங்கண்ணா. புத்தினாக்கா மூளை துணுடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, புத்தி பரந்த மனப்பான்மை இல்லை, ஒரு சின்ன புத்தி, எனக்கு மட்டும் வேணும், என்னுடையது, என் குடும்பத்துக்கு மட்டும், அந்த மாதிரி ஒரு பிரமையான ஒரு வாழ்க்கை. அது ஒன்றும் இல்லையேன்னு சத்தம் போடாமல் வச்சுட்டு இருந்தான். அப்புறம் அங்கே 2 பேரும் சுள்ளி எல்லாம் எடுத்து அழகாக எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு மழைத்தூரல் போட ஆரம்பிச்சாச்சு. கிருஷ்ணர் சொல்கிறாராம், இப்போ பலத்த மழையில் மாட்டின்றோன்னா கஷ்டம், இந்த சுள்ளியெல்லாம் இந்த ஓரமாக கட்டி வச்சுட்டு வா மரத்தில் ஏறி உட்காந்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மழை தூரல்லாம் விட்ட பிறகு போகலான்னு உடனே 2 கிளையில 2 பேருமா உட்காந்தாங்க. இதையே இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உட்காந்துருந்த பொழுது சுதாமா மடியில் கிருஷ்ணர் தலை வச்சு படுத்துட்டு இருந்தார். அப்போ அவன் சாப்பிட்டான்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் மழை பெஞ்சுட்டு இருக்க எங்கே தரையில் உட்காருவாங்க, மரக்கிளையில் உட்காந்துட்டு இருந்த பொழுது கிருஷ்ணர், நான் இப்படியே கொஞ்சம் தூங்குறேன்டா, டயர்டாக இருக்குன்னு சொன்னான் போல இருக்கு. அவன் படுத்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான், இந்த முடிச்ச லேசாக அவுத்து கிருஷ்ணர் பார்க்குறானான்னு பார்த்துட்டு ஒரு பிடி எடுத்தான், போட்டு கறக்கு முறக்குன்னு சாப்பிட்டான். கண்ணன், என்னடா கரமுறன்னு சத்தம்? இல்லை, இந்த மழையில் காற்றுல இந்த மரக்கிளையெல்லாம் ஆடுறது இல்லை, ஒன்னோட ஒன்று ஒராஞ்சுட்டு சத்தம், அவ்வளோதான். இன்னொரு பிடி எடுத்து சாப்பிட்டான். அதில் 4 பிடி அவல் தான் இருக்குது, இந்த 2 முடிச்சிட்டான். அப்புறம் கிருஷ்ணர் ஒன்றும் கேட்கலன்னு உடனே இவன் பார்த்தான் தைரியமாக இன்னொரு கைப்பிடி எடுத்து, அது ரொம்ப ருச்சியாக இருக்கும். மழை காலத்தில் வெறும் வானலியில் நீங்கள் அவலை போட்டு அதை பொரிய விட்டு அதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சோண்டு சக்கரை தூவினா அது அதை விட நல்லாயிருக்கும். அந்த 3வது பிடியை அவன் சாப்பிடும்போது கண்ணன் கேட்குறான், என்னடா ஒன்றுமே இல்லைங்கிற, கறக்கு. அது இந்த மழை பெஞ்ச குளிரில் என் பல்லெல்லாம் கிட்டிக்கிறது, அது என் பல்லெல்லாம் கிடுன்னு ஆடுறதுனால உனக்கு ஏதோ சத்தம் கேட்குறது, நீ தூங்கு அப்படின்ன உடனே கண்ணன் நினச்சானா, ஓ என் பங்கையும் சேர்த்து இவன் சாப்பிட்றான் போல இருக்குன்னுட்டு அவன் அந்த 4வது ஒட்டை சாப்பிட்டான். அந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுட்டான். அப்புறம் கொஞ்சம் மழை நின்றுது, 2 பேரும் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ரிஷி பத்னி கேட்டா, எல்லாரும் இந்த சுள்ளியெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு விடுப்பா, நாளைக்கு கொஞ்சம் காய போட்டுக்கிறேன், அவெல்லாம் சாப்பிட்டீங்களான்னாக்கா கிருஷ்ணர் பதிலே சொல்லலை. சுதாமா அவனுக்கு ஏன் அப்படிலாம் கேட்குறான்னு தோணியிருக்கும். ஆக மொத்தம் கதை முடிஞ்சுது அங்கே. அடுத்து அவர்கள் இருவருடைய படிப்பும் முடிந்தது. கண்ணன் துவாரகைக்கு மன்னனானான். அங்கே குசேலன் சுதாமாவாக இருந்தவன் கல்யாணம் பண்ணி கொண்டு நிறைய குழந்தைகளை பெற்று, குச்சேலன்னா என்ன அர்த்தம்னா கிழிச துணியை கட்டின்னு இருக்கிறவன். ஏன் இவ்வளோ குழந்தைகள்? வறுமை, சாப்பாட்டுக்கு இல்லை, பஞ்சம், துணிக்கு இல்லை, வசதி இல்லை. ஸோ அப்போ ஒரு கிழிஞ்ச துணியை கட்டின்றதுனால குச்சேலன். சேலம்னாக்கா சாரி அல்லது துணி, குச்சேலன்னாக்கா ஒரு மாதிரி தரித்திரம் அப்படின்னு அர்த்தம். இவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு அவனுடைய மனைவி சுஷீலை சொல்கிறா, என்னங்க
உங்களுடைய பால்ய நண்பர் தானே கிருஷ்ணர், அவர் ராஜாவா இருக்கார், அவரை போய் பாருங்களேன், ஏதாவது நமக்கு கொஞ்சம் வசதி பண்ணி தர சொல்லுங்களேன். பழைய நண்பன் தானே, போய் கேட்கலாமே. என்ன போது, ஐயோ நான் போக மாட்டேன், அவன் ராஜா, அங்கே யாருமே உள்ளேயே விட மாட்டாங்க. இவ சொல்கிறா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் போதிய சாப்பாடு தர முடியல, பெத்து போட்டுட்டோம், ஆனால் ஒன்றுத்துக்கான வயர ரொம்ப மாட்டேங்குது. அடுத்த வீட்டில் நெய் மணக்குதுங்கிறாங்க, அடுத்த வீட்டில் என்னமோ பலகாரம் பண்ணுறாங்கன்னு இந்த குழந்தைகள் தவிக்கும் போது என்னால் தாங்க முடியலன்ன போது, எப்படி வெறுங்கையா போகிறது? கவலையே படாதீங்க, வீட்டில் கொஞ்சம் நெல் வச்சுருக்கேன், அதை ஊற போட்டு வாணலியில் வறுத்து, அந்த சூடு, அந்த ஈரமும் சூடும் இருக்கும்பொழுதே மர உரலில் போட்டு மர உலக்கையால் இடித்து புடைச்சா அவல் தயார். இந்த அவலை என்ன பண்ணுறா, வறுத்து ஒரு முடிச்சு கட்டி எடுத்து கொடுக்குறா. ஆனால் அவருக்கு ஞாபகமே இல்லை, இதே மாதிரி ஒரு முடிச்சு தானே அன்றைக்கி குரு பத்தினி கொடுத்தான்னு. நம்ம எப்போதுமே தப்பு பண்ணுவோம், அது ஞாபகமே இருக்காது. இதே மற்றவன் பண்ண தப்பை ஒரு 30 வருஷம் கழிச்சு அவன் அன்றைக்கி அப்படி பண்ணாம்போ, அதுதான் நம்ம மனசு. நாம் பண்ண தப்பு தெரியாது. அந்த முடிச்ச கட்டிக்கிறான் குச்சேலர். அங்கே போனால் அங்கே இவரை பார்த்த உடனேவே அங்கே துவாரபாலகர்கள் சேவகர்கள்லாம், யார் நீ கேட்கல, என்ன வேண்டும் ஐயான்னு கேட்டபோது, நான் கண்ணனோட சந்தீபினி முனிவரோட ஆசிரமத்தில் படித்தேன், பழைய நண்பன்னு சொல்லணும்னு ஒன்று ஒருத்தன் போய் சொன்ன உடனேவே அவன் இங்கே வர்றதுக்குள்ளேயே கிருஷ்ணர் ஓடி வந்து இவரை கட்டி தழுவி அழைச்சிட்டு போய் அவருக்கு பாதத்தில் ருக்மிணி தண்ணீர் வார்த்து அவருடைய பாதங்களை கழுவி அவருக்கு சந்தனம் பூசி நல்ல பட்டாடை கொடுத்து கட்டிக்க சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து, உட்காரு சுதாமா, எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா? அதுதான் பரந்தாமனுடைய பரந்த உள்ளம். உட்கார வச்சு இப்படி கேட்ட உடனே அவர் கூனி குறுகி போறார். ஐயோ, நம்மள இவ்வளோ ஏழ்மையில இருக்கோமே, இவன் பாரு ராஜா நம்மளை போட்டு இப்படி தாங்குறானேன்னு அப்படியே கூனி குறுகி போகிறார். அப்போ கிருஷ்ணர் சும்மா இல்லாமல், அண்ணி வந்து சும்மா உங்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாளே, எனக்கு எதானு கொடுத்துருப்பாளே அப்படின்னு அவர் நெளியிறார். அவர் இங்கே பஞ்சபக்ஷ பரமான்னம் சாப்பிட்டுவிட்டு இந்த முடிச்சில் இருக்கிற அந்த அவலையா கொடுப்பார். அவருக்கு ஒரே வெக்கம். அங்கே என்ன அப்படின்னு கேட்டு அந்த முடிச்சை எடுக்கிற போது கண்ணனுக்கு தெரியும், இதே முடிச்ச மதுரை பக்கத்துலலாம் முடிச்ச விக்கி அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்படின்னா திருடன்னு அர்த்தம். இந்த குச்சேலன்னா அதுதானே பண்ணா, முடிச்ச அவிக்கி தானே. இப்போது இவர் இந்த முடிச்சை எடுத்து அங்கே வச்சு எடுத்துட்டு, ஆஹா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து ஒரு பிடி அவள் சாப்பிட்டார், இன்னொரு பிடி அவள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டார். 3வது பிடி எடுக்கும்பொழுது ருக்மிணி எங்களுக்கும் பிரசாதம் இருக்கட்டும்னு எடுத்துன்னு போயிடுறா. ஏன்னா அவள் மகாலட்சுமி. அந்த 2 பிடிக்கு இந்த 2 பிடி தான் ஈக்குவல், அதுக்கு மேலே சாப்பிட்டா சரிப்பட்டு வராது. ஆக நாம் ஒருத்தருக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு திரும்பி வரும். நான் 2 தரேன், எனக்கு 3 வேணும்னா சரிப்பட்டு வராது. அது கண்ணன் எவ்வளோ அழகாக சட்டிலாக நமக்கெல்லாம் காட்டுறார் பாருங்க. அன்னைக்கு அவன் சாப்பிட்டது 2 கைப்பிடி கண்ணனுடைய அவல், அதுக்கு என்ன வட்டியாக போட முடியும்? உன்னோட 2 நீ சாப்பிட்ட, என்னோடதையும் சாப்பிட்டதோ, இப்போ என்னோட பங்கு 2 கைப்பிடி அவல் நான் சாப்பிட்டாச்சு, 3வது எங்களுக்கு பிரசாதம் இருக்கட்டும்னு லக்ஷ்மி எடுத்துன்னு போயிடுறான், ருக்மணி எடுத்துன்னு போயிடுறான். அதுதான் அழகாக இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கண்ணன் என்கின்ற அமுது அவனை பற்றி பேசினா ருச்சி, அவனுக்கு கொடுக்கின்ற அந்த நிவேதனம் அதை விட ருச்சி.